திருமலையின் சிறப்பு ஆசிர்வாதம். நமது மீட்புக்காக கன்னி மரியாவிடமிருந்து பிறகு திருவுளமான இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு இன்றும் இருப்பதாக. திருமலை மாதாவின் பேராலயத்தை நாடி வந்திருக்கும் நாம் அனைவரும் ஒவ்வொரு இறைவனின் அருளை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல பரம தந்தை, உமது அன்பு மகளாம் திருமலை மாதாவை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்தவுடன் திருவுளமாகிய அந்த திருமலை மாதாவை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை உமது ஆசையாக அன்பு தந்தையின் முறை மகனாகிய இயேசுவே, கன்னித்தாய் ஈன்றெடுத்த நவபுதல்வனை நீ சிலுவையில் தொடங்கிய போது உன் தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தவர்களே. அத்தகைய நம் தாயார் மரியன்னையை புகழ்வோம். தயவு தாயே, அரசியே வாழ்க, பரதேசியாய் இருக்கிற நாங்கள் ஏழை மக்கள் உம்மை நோக்கி கூடுகிறோம். கண்ணீர் நெகிழ் உலகி நின்று உம்மை நோக்கி பெருமூச்சுடன் வேண்டுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, தயை நிறைந்த உம் திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியறலாம். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய திருக்காட்சியை எங்களுக்கு தந்தருளும். தயாபதியே, அன்பு தாயே, இன்பமிகு கன்னிமரியே, ஆமென். நம் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. மரியே, மரியே, உமது புனித உறவை எத்தனையோ பேர் சூழ்ந்து நின்று தங்களுக்கு வேண்டியதை மன்றாடி உமது இரக்கத்தால் அவைகளை அடைக்கிறார்கள். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் உதவியும் நீரே என்று எல்லோரும் உம்மை போற்றுகிறார்கள். அன்னைக்குரிய உமது அரவணைப்பை எல்லோரும் உணர்கிறார்கள். எனவே ஆதரவற்ற நிலையில் நம்பிக்கையோடு உம்மை வேண்டி வருகின்றோம். அன்புள்ள தாயே, எத்தனையோ துன்பங்களுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றன. துன்ப துயரங்கள் எங்களை சிறுமைப்படுத்துகின்றன. எங்கள் இதயம் வருத்தத்தான் நிறைந்துள்ளது. மிகவும் இரக்கமுள்ள மாதாவே, இது போன்ற சமயங்களில் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். முக்கியமாக இப்பொழுது எங்களுக்கு தேவையான இந்த விசேஷ உதவி பெற்றுத்தாரும். மௌனமாக விதனைப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் துன்பத்தில் ஆறுதலையும் நோய்களை நீக்கி நச்சுகம் தாரும். அல்லது எங்கள் துன்பங்கள் என்னை விட்டு
இறைவனின் திருவுளம் இல்லையெனில் அவற்றை எமது ஆன்மாவில் அழியாத பேரின்ப நன்மைக்காக அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமெனில் அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் உதவியை பெற்றுத்தார். அன்னையே, எம் அன்றாடை கேட்கவில்லை என்று நம்புகிறோம். மயிலை அன்னை என்று எங்கள் முன்னோர்கள் உம்மை போற்றி வணங்கியதை போன்ற விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் உமது பெயர் தூயது என போற்றுகிறது. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கல நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோம். எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கண்ணியே, நீ அழைக்கும் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் ஒரு திருவடியை நாடுகிறேன். பாவியாகிய நாம் உமது இரக்கத்திற்காக உயரத்தோடு திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயை இம்மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டவர்களும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாடுகளுக்கு அடைக்கலமே, இதோ உடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமணமிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருப்பலி கருத்துக்கள். திருப்பலியில் நாம் அன்னை மரியாள் பரிந்து பேசுதல் வழியாக உடைய திருமயிலை அன்னையின் பரிந்து பேசுதல் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி வழியாக இந்த வழியை நாம் ஒப்புக் கொடுப்போம். மேலுமாக நன்றி வழியாக வைத்த அதிரிப்பர் திருமதி பெஞ்சமின் ராஜா, திருமதி நான்சி ஹியூபர்ட், ரொசாரியோ அருள்குமார், ஆலன் லெவிஸ் வெய், மேலும் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற சாந்தி நன்றி வழியாக இவரையை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்காக ரெஜினா லாவண்யா, ஆண்டனிலா, பெனடிக்ட் மற்றும் குடும்பத்தினர் ஜோஸ்பின் மேரி அந்த உடல் சுகத்திற்காக இவ்வழியில் மன்றாடுகிறார்கள். மேலும் பின்வரும் ஆன்மாக்களும் இலைப்பாற்றிற்காக இவ்வழியை ஒப்புக் கொடுப்போம். PK ஜோசப், ரெமிஜியூஸ், ரெஜினா, பரமேஸ்வரி, பிரான்சிஸ் சேவியர், அருள் சகோதரி அப்போஸ்தலீனா, ஏ அகஸ்டின், குனேலியூஸ் 2ஆம் ஆண்டு நினைவு. மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை பாற்றிக்காக இப்படி நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் கருவிப்பாளருக்காக எழுதியிருப்போம். Be
இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அற்புதமான திறனும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசனத்தில் ஒரு குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். நன்றி செலுத்துவோம். நாம் உலக பெண்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லா பெண்களையும் இறைவன் தாம் நினைவாக ஆஸ்வதிக்க இந்த திருப்படியில் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பாடல் 43 இறைவசனம் 4 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். என் மன மகிழ்ச்சியாகி இறைவனிடம் நான் செல்வேன். நாம் முன்புக்கினியவர இறைவன் ஒருவரே நம்முடைய மகிழ்வு, அவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்வின் நிறைவு என்பது உணர்ந்தவர்களாக நம்மையே முழுமையாக ஒப்புக்கொடுத்து இறைவனை தேடி செல்ல அருள் வேண்டி அன்னை வழியாக பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனம் மயங்கும் மாலை வேளையில் மயிலை அன்னையின் மாதாந்திர நாளான இன்று திருப்பலியில் மகிழ்வுடன் பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தன்போஸ்கோ மண்டலம் சார்ந்த பிரகாச மாதா கருணை மாதா அன்பிய இறைமக்கள் சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். ஆம், இன்று உலக அளவில் பெண்கள் தினமாக கொண்டாடினாலும் நம் அன்னை மரியாதை ஆண்டவர் அன்றே தேர்ந்தெடுத்து பெண்களுக்குள் பேறு பெற்றவள் என்றும் தரணி புகழும் அன்னையாக போற்றுவதிலும் நாம் பெருமை கொள்கிறோம். எனவே இன்றைய நாளை பெண்களின் தினமாக அனுசரிக்கின்றபடியால் பெண்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய வாசகங்களில் வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் மாறும். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் தீய வழிகளில் இருந்து திருந்தி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். நிழலை நிஜங்களாக நம்பி ஏமாறாமல் நாம் நம்மை மீட்கவும் இயேசுவின் அடிசுவடுகளை பின்பற்றவும் பாவமற்ற வாழ்வு வாழ இத்திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவரின் அருளை பெற எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரை பின்பற்றிய லேவியை போல் அவரை பின்பற்றி வாழ முயற்சி செய்யும் மக்களாக அன்னையின் பரிந்துரையோடு பங்கேற்போம். வாரீர். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகள், தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மடியார்களாகி நாங்கள் என்றும் மனகுடன் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாற்று நிறைந்த புனித மயிலை தாயின் பரிந்துரையால்
இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை அனுபவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி ஒதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 58, இறை திரு வார்த்தைகள் 9-14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாததை பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்பி கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகள் என்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்றி பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களை உன்னையும் வலம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழ செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. வாழ
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமான மகிழை அன்னையின் அன்பு நிலை பக்தர்களே, அற்புதமான நாள், அழகிய தருணம். மாலை வேளையிலே ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், ஆஸ்வதிக்கிறார் என்பதற்கெல்லாம் அடையாளம் இதுவாக தான் நான் பார்க்கிறேன். எங்கெங்கோ அழைத்திருக்கிற நம்மை ஒன்றாக அழைத்து வந்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிற கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம் தாய் மகிழை அன்னை வழியா இறைவன் இன்னும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான தருணத்துல இனி நாம் முன்னுரையில் கேட்டது போல உலக பெண்கள் தினத்தை கொண்டாட இருக்கிறோம். இங்க இருக்கிற நம்முடைய அதிபர் தந்தை சார்பாகவும் மற்ற தந்தையர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அத்தனை பெண்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எனவே உற்சாகமாக கரங்களை தட்டி ஒருவர் மற்றவரை வாழ்த்துவோம். நீங்க பெண்கள் தட்டக்கூடாது, ஆண்கள் தான் சொல்லி உற்சாக மாட்டாங்க, ஒரு சில பேர் தட்டவே மாட்டேங்க. நாம் அவர்களை போற்ற, மதிக்க, கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் அன்னை மரியாதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல, கையில் அப்புறப்படுத்துங்க, பூசை முடிஞ்சு வரைக்கும். உங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கிற போது இன்னும் மகிழ்ச்சி என்னிடத்தில் இருக்கிறது. ஆக நாம் கொண்டாட வேண்டும். அன்னை மரியாதை கொண்டாடி கொண்டிருக்கிற அற்புதமான தருணத்துல பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் எல்லோரையும் நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அல்லது இந்த விழா நமக்கு கொடுக்கிற அழைப்பாக இருக்கிறது. ஆக பிரியமான பிள்ளைகளை, எதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்ட போது, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் அன்னை மரியா. லூக்கா செய்தி நாம் வாசிக்கின்றோம். எலிசபெத் அம்மாளை சந்திக்க அன்னை மரியா சென்ற போது எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை பார்த்து பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று அவரை வாழ்த்துகிறார். அன்னை மரியா பெண்களுக்குள் ஆசி பெற்றவராக இருந்தால் ஒவ்வொரு பெண்களுமே ஆசி பெற்றவர்கள் என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பெண்களுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். திருப்பாடல் 128 25 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் சீயோனில் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக என்ற வார்த்தையில் அற்புதமாக நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதனுடைய முதல் பகுதியில் பார்க்கிற போது எந்த ஒரு ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவருடைய மனைவிகள் அத்தனை பேருமே கனி கொடுக்கிற திராட்சை செடிகளை போல இருப்பாங்க. சுவை மிகுந்த கனி கொடுக்கிற திராட்சை செடிகளை போல இருப்பாங்க.
அந்த யூத மரபுகளை பார்க்கிற போது திராட்சை ரசத்தான் விலை மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அற்புதமான ஒரு பானமாக எங்கெல்லாம் விழாக்கள் எங்கெல்லாம் கொண்டாட்டங்கள் இருந்ததோ அங்கே திராட்சை ரசம் பகிரப்பட்டது. ஆக அப்படியாக இனிமையாக சுவையாக அற்புதமாக அழகாக அன்பாக நம்பிக்கை கொண்டவராக இருப்பவர் உங்களுடைய மனைவிகளாக இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் பார்க்கிற போது ஒலிவு கன்றுகளை போல இருப்பார்கள். 100 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து தழைத்து உங்களுடைய அற்புதமான மரங்களாக இருப்பார்கள். அந்த ஒலிவு கிளைகள் எல்லாம் ஒலிவுடைய காய்கனிகள் எல்லாம் நமக்கு நலத்தையும் சுகத்தையும் கொடுக்கிற அற்புதமான மருந்துகளாக இருக்கும் என வாசிக்கின்றோம். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். நான் கூகுள்ல தேடி பார்த்தேன், who is the greatest woman, யார் உலகிலே மிகவும் சிறந்த woman என்ற பெண்மணி என்று பார்க்கிற போது நம்ம நிறைய பேர் வந்தா அதுல அன்னை தெரேசாவும் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னை தெரேசாவுடைய வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு. ஆண்டவரை வெளிப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்த ஒரு உன்னதமான வாழ்வு. அவருடைய வாழ்க்கையை வாசிக்கிற போது ஏராளமான அற்புதமான ஆசீர்வாதங்கள். ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் என்னை அடிக்கடி சிந்திக்க வைக்கிற ஒரு நிகழ்வு. அடிபட்டு எல்லாம் இழந்து கிடக்கிற ஒரு மனிதன், உடல் முழுவதும் புண்ணாக இருக்கிறான். அந்த மனிதனை அன்னை தெரேசா தொட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து மருந்துடுகிற போது அந்த சகோதரன் அன்னையை பார்த்து, அம்மா உங்கள் முகத்தில் நான் கடவுளை பார்க்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளை கேட்கிற போதெல்லாம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏனிப்படியாக இல்லை என நான் பல தருணங்கள் நினைத்து பார்த்திருக்கேன். அப்படியாக தான் அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக கடவுளை வெளிப்படுத்தி ஒரு அற்புதமான தாயாக வாழ்ந்திருக்கிறார். விவிலியத்திலே நாம் பார்க்கிற போது எந்த பெண்மணி சிறந்த பெண்மணி என்று பார்க்கிற போது அன்னை மரியா, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்கின்ற அற்புதமான வார்த்தைகளுக்கு முன்பாக நாம் வாசிக்கிற போது லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 26 - 38 முடிய இறை வார்த்தைகளிலே அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் தான் அவரை பெண்களுக்குள் ஆசி பெற்றவராக மாற்றியிருக்கிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்ற தாயே, கடவுளோடு இருக்கிறார். தந்தையாருடைய ஆசியும் தூயாவின் வல்லமையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க போகிறேன் என்ற ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆக நீ பெண்களுக்குள் பேர் பெற்றவராக இருக்கிறேன். நாம் பிரியமான பிள்ளைகளே, கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை சொல்ற அற்புதமான வார்த்தை, மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பல்வேறு தருணங்களில் பெண்களை ஏளனமாக பார்க்கிற சமூகத்தில் பெண்களாக பிறப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதற்கு தவம் கிடக்கும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி கூட அவருடைய தங்கை கருவுற்றிருக்கிறார். அவர் என்னை பார்த்து பேசிக் கொண்டிருந்த போது சொன்ன செய்தி, உங்களுக்கு ஒரு பையன் தான் நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்ன போது, இல்ல ஃபாதர், எங்களுக்கு ஒரு பெண் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் சொன்னார். நமக்கு பெண்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய அருள்வரங்களையும் ஆற்றலை பெற்றிருப்பவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய திருத்தந்தை பகிர்ந்து கொண்ட 3 செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, பெண்மணிகள் அத்தனை பேருமே கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். அவர்கள் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் குடும்பத்திலே அவர்கள் இருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். பல தருணங்களில் அவருடைய இருப்பை நாம் வெறுப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல தருணங்கள் ஏன் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனையாக கஷ்டமாக இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, நம்முடைய திருத்தந்தை அழகாக சொல்கிற அற்புதமான வார்த்தைகள் பெரியமானவர். நம்முடைய குடும்பத்திலே பெண்கள் இருப்பது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். உதாரணத்துக்கு 1995-96 ஆண்டுகளில என்னுடைய பெரியம்மா, எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் என்னுடைய நானத்தாய் அவர்கள் தான். நான் பண்புகளை படித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று செய்திகள் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். நான் போடியில் இருந்த போது அந்த தாய் இறந்த பிறகு அதுவரை அந்த குடும்பம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், நிறைய செல்வங்கள், பலங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருந்த அந்த குடும்பம் அந்த தாய் இறந்த பிறகு எல்லாவற்றையும் இழந்து குடும்பம் சிதறி போனதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆக பெண்கள் அத்தனை பேருமே ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு பெண்களாக பிறப்பதற்கு நாம் மாபெரும் தவம் செய்திருக்க வேண்டும் என்பதை நம்மளுடன் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆக நாம் உங்களுடைய இருப்பு நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பங்கிற்கும் நம்முடைய சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்னை மரியாள் எவ்வாறு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மிகப்பெரிய ஆசியாக எல்லோருக்கும் இருந்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசியாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சந்திக்கிற எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும்
என்பதுதான் இறைவன் கொடுக்கிற அழைப்பாக இருக்கிறது. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு ஆசி வழங்குவேன், நீ எல்லா மக்களுக்கும் ஆசியாக மாறுவாய். இவை அற்புதமான வார்த்தைகளை சொல்லி அவரை ஆசீர்வதித்தது போல பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்துல ஆசியாக மாற வேண்டும். இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 30:15 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் வைப்பார். எவற்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்வாக மாறும். ஆக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு வேதனைகள், போராட்டங்கள், இவற்றின் மத்தியிலே நாம் எப்படி ஆசையாக இருக்க முடியும், எப்படி நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும், எப்படி நான் வாழ்வை கொடுக்க முடியும் என்று பார்க்கிற போது ஆண்டவரை பற்றிக் கொள்ளும் போது மட்டும்தான். அனைவரையால் எல்லா சூழ்நிலையும் தந்தையாம் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றி ஆம் என்று சொல்லி வாழ்ந்தது போல நாமும் வாழும் போது நாம் ஆசியாக மாறுகிறோம். எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 36:24 வாசிக்கின்றோம். ஆண்டவர் தன் மக்களை மலைக்கு அருகாமலே அமர செய்து ஏற்ற காலத்திலே மழை பொழிய செய்து அவர்களை ஆஸ்வதிப்பார், அவர்கள் எல்லாருக்கும் ஆசியாக இருப்பார்கள். ஆமன்புக்குரியவர்களே, மலை சீயோன் மலை கடவுள் தங்கி வாழுகின்ற இடம். அந்த மலையிலிருந்து ஆண்டவர் தன் மக்களை நிறைவாக ஆஸ்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மக்கள் எல்லோருக்கும் ஆசியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க எல்லோருக்கும் ஆசியாக இருக்க வேண்டும். You need to be a big blessing to all of us. Let your words become a blessing. Let your life become a blessing. உங்கள் வாழ்வு, உங்கள் வார்த்தை, உங்கள் இருப்பு, உங்கள் பிரசன்னம் எல்லோருக்கும் ஆசியாக வாழ வேண்டும் என்பதை தான் திருத்தந்தை நமக்கு ஆழமாக வலியுறுத்துகிறார். நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இரண்டாவதாக, பெண்கள் வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார்கள். இங்கிருந்தான் வாழ்வு புறப்படுகிறது. தொடக்க காலத்தில் நாம் வரலாற்றில் வாசிக்கிற போது ஆண்கள் வேட்டையாட வெளியே சென்ற பிறகு வேட்டையாடி கொண்டு விலங்குகளை கொண்டு வந்து உண்பதுதான் வழக்கமாக இருக்குது. அந்த நேரத்தில் பெண்கள் தனிமையில் இருக்கிற போது தன்னிடம் இருக்கிற அந்த தானியங்களை எல்லாம் விதைத்து விவசாயங்களை எல்லாம் உருவாக்கி அதன் வழியாக வாழ்வை அவர்கள் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஆக பிள்ளைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அற்புதமான வாழ்வை உருவாக்குவதும் பெண்கள் தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே பிரியமானவர்களே, வாழ்வின் ஊற்றாக இருக்கிற இந்த பெண்களை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால் இது பெண்களுடைய ஆசீர்வாதம் தான். அவர்கள் நம்மை பெற்றெடுத்ததால் தான் நாம் இன்று உயிரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அந்த படைப்பு ஆற்றலை பெற்றிருக்கிற இவர்கள் வழியாக நாம் ஆண்டுடைய அன்பை இன்னும் அதிகமாக அனுபவிக்கிறோம். ஆக வாழ்வின் ஊற்றாக இருக்கிற இந்த பெண்களை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கின்றோம். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்தேன் என்று சொல்லி தன்னையே கையளித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற இந்த பெண்களை போல நாமும் வாழ்வு கொடுப்பவர்களாக, அடுத்தவருடைய வாழ்வை கெடுப்பவர்களாக அல்ல, வாழ வைப்பவர்களாக. இவர்களுக்கு தங்களுக்கு இல்லை என்றாலும் கூட குடும்பத்துல தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், தன்னுடைய கணவர் வாழ வேண்டும், தன்னுடைய உறவுகள் வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பத்தில் வருகிற அத்தனை பேருமே வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் தியாகம் செய்து உழைக்கிற அற்புதமான பெண்மணிகள் இவர்களை போற்ற வேண்டும், இவர்களை கொண்டாட வேண்டும். இவங்கதான் வாழ்வு ஊற்றாக இருக்கிறார் என்பதை உணர்கிற மாத்திரத்திலே நம்முடைய வாழ்வு மாறு வருகிறது. அன்னை மரியா தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்த அற்புதமான தாயாக இருந்தார். கானாவூர் திருமணத்துல கண்ணீரோடும் கவலையோடும் இருந்த குடும்பத்துல வாழ்வின் ஊற்றாய் அவருடைய கண்ணீரை துடைத்து மகிழ்வை கொடுத்தவர் அற்புதமான தாய். எல்லாம் முடிந்து விட்டது என்று திக்குமுக்காடி கொண்ட அப்போஸ்தலர் மத்தியில சென்று ஜெபித்து ஆவியுடைய வல்லமையினால் அவள் எல்லோரையும் வலுவூட்டிய நம் தாய் இங்கு நம்மையும் வலுவூட்டி கொண்டிருக்கிறார். அது பிரியமானவர்களே, வாழ்வின் ஊற்றாக இருக்கிற இந்த பெண்களை நாம் ஒவ்வொரு நாளும் போற்றி மகிமைப்படுத்தி அவர்களை கொண்டாட வேண்டும். மூன்றாவதாக, இந்த பெண்கள் தான் அன்பை உருவாக்குகின்ற அன்பின் நாகரிகமாக ஒரு மனிதனுடைய வாழ்வை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பவர்கள் இந்த பெண்களாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள் எவ்வாறு அப்போஸ்தலர்களை உருவாக்கியது போல, அன்னை மரியாள் எவ்வாறு எல்லா மக்களுக்கும் தன்னுடைய அற்புதமான வார்த்தை வழியாகவும் தன்னுடைய இருப்பு வழியாகவும் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுத்தது போல இந்த பெண்கள் அத்தனை பேருமே அன்பின் வெளிப்பாடுகளாக, ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடுகளாக, கடவுளின் பிரசன்னங்களாக எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்களை உருவாக்குவதாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே தாய் அற்புதமாக இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாத குடும்பமாக இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு குழந்தையும் தாயை போன்று வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் பெண்கள் தான் முதலில் இருக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, அன்பை பெற்றெடுக்கிற, அன்பை வளர்த்தெடுக்கிற, அன்பை பகிர்ந்து கொடுக்கிற இந்த அற்புதமான பெண்களை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் கொடுக்கிற அற்புதமான அழைப்பாக இருக்கிறது. நம்முடைய திரு அவை கூட பல்வேறு தருணங்களில்
அன்னையோடு பெண்களோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிற ஒரு அற்புதமான உருவகமாக இருக்கிறது. The church is a woman always. The church is a daughter. Church is a bride. Church is a mother. அன்னையாம் திரு அவை நமக்கு ஆறுதலை மாற்றலையும் கொடுக்கிற ஒரு அற்புதமான திரு அவை. இசையாளர் வாக்கின புத்தகத்தில் வாசிக்கும் அதிகாரம் 49:15 பால் குடிக்கும் தன்மகவை தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோது மறக்க மாட்டேன் என்று சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன் மார்பில் வைத்து அனைத்து ஆசிர்வதிக்கிற அற்புதமான தெய்வராக இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனின் தாய் நம் தாயாக இருந்து நம்மை ஆசிர்வதிக்கிற அற்புதமான தாயாக இருக்கிறார். முன்னாள் திருத்தந்தை 2ஆம் வழிச்சினப்பருடைய அற்புதமான விருதுவாக்கு தோத்துஸ் தோஸ், அப்படி என்றால் எவ்ரிதிங் யூஸ், அம்மா எல்லாமே நீங்க தான் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அன்னை மரியாவோடு ஒப்பு கொடுத்து வாழ்ந்த ஒரு அற்புதமான புனிதர் நம்முடைய திருத்தந்தை 2ஆம் வழிச்சினப்பர். தன்னுடைய இளம் வயதிலே, தன்னுடைய சிறு வயதிலே தன் தாயை இழக்கிறார். தாயின் பாசத்தை அதிகமாக அனுபவிக்காத அவருக்கு அன்னை மரியாள் ஆசீர்வாதத்தின் தாயாக, அன்பின் தாயாக, உடனிருப்பின் தாயாக இருந்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்று நாம் வாசிக்கின்றோம். எனவே பிரியமான பிள்ளைகளே, அன்னை தான் நம்ம எல்லோருக்கும் தாயாக இருக்கிறார். மயிலை தாய் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பவராக இருக்கிறார். மயிலை தாய் நமக்கு மங்களகரமான செய்தியை கொடுக்கிற அற்புதமான தாயாக இருக்கிறார். மயிலை தாய் நம்முடைய வாழ்க்கையில மாட்சியையும் மகிமையும் அற்புதமான அதிசயங்களை அற்புதம் செய்கின்ற உன்னதமான தாயாக இருக்கிறார். அந்த தாயை போல நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே பிரியமான பிள்ளைகளை, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்கிற அற்புதமான வார்த்தையை கேட்ப உங்களை பெற்றதற்கு நாங்கள் எல்லோரும் வாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஆசி பெற்றிருக்கிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய திருத்தந்தை இந்த காலத்தில் சொன்ன ஒரே ஒரு செய்தி, இணைந்து பயணிப்போம். குடும்பத்துல நீங்கள் இருந்து குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் இணைந்து பயணிக்க அருளை பெற்றுக் கொடுக்க ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே பிரியமான பிள்ளைகளை, எதிர்நோக்கி திருப்பயணிகளாக நம்ம எல்லோருமே இணைந்து பயணிப்போம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நம்முடைய மயிலைத்தாய் வழியாக பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டுகளுக்காக அனைவரும் எழுந்திருப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, மயிலை அன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, உலகம் முழுவதும் சென்று நற்செய்தி அறிவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, மறைபரப்பு பணியில் எங்கள் அனைவரையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இறைவனின் மகிமைக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் செயல்படும் இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் தூய ஆவியாரின் துணையோடு செயல்படவும் அன்பு தந்தையே இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு தந்தை அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்திட மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மயிலை அன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். லேவியை ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று அழைத்தவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார். அதேபோல் நாங்களும் எங்களிடம் உள்ள தலைகணம், அகங்காரம், தற்பெருமை, பொறாமை போன்ற குணங்களை விட்டு உம்மை பின்தொடர மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, அரசு தேர்வுகளை எழுத இருக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் எழுதி கொண்டிருக்கின்ற 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை நிறையாக ஆசீர்வதிக்க மயிலை அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறையனின் மைந்தனே எம் இறைவா, என்னிடம் இருக்கும் தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் மற்றவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தியும் வறியோரின் தேவைகளை நிறைவு செய்யும் நிலை இருந்தும் அதனை செய்யாமல் இருந்த எம்மை திருத்தி உம் வழி நடக்க மயிலை அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டுடைய திருப்பாதத்தை எடுத்து வைத்து பக்தியோடு ஜெபிப்போம். நம் குடும்பங்களுக்கு கொடுப்போம், நம் குழந்தைகளுக்கு கொடுப்போம், நம்முடைய பணிகளுக்கு கொடுப்போம்,
இந்த பங்கை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அதிபர் தந்தை, உதவி தந்தையர்கள் எல்லோரையும் விரைவு நினைவாக ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். இந்த பங்கு குடும்பம் ஆசீர்வாதத்தின் குடும்பமாக அருளை பெற்றுக் கொடுக்க ஒரு அற்புதமான குடும்பமாக வாழ்ந்த இறைவன் தாமி மயிலை அன்னை வழியாக நம் ஒவ்வொரு நினைவாக ஆஸ்வதிக்க ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றிடும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவர். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்கனாக நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
தூயாவினேட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாம் தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே ஒரு வாழ்வை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுவார். நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலால் பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகனி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் இன்முடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் எல்லா ஆகிய அன்பரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவமையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மனிதன்கிறார். இன்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த ஆண்டவர் நம்மை அன்பு செய்து ஆசீர்வதித்து அருளுக்கு மேல் அருளை கொடுக்கிற அற்புதமான தெய்வம். இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். தகுதியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who are prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. பாரக
இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று அகில உலக பெண்கள் தினத்தை சிறப்பிக்கின்றோம். நமது புனித தோமா தேசிய திருத்தல பேராலய பங்கின் சார்பாக இங்கிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்தந்தை அவர்கள் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பெண்களின் பெருமையை நமக்கெல்லாம் அன்னை மரியாவோடு அவரது பாதச்சுவடுகளில் அனைத்து பெண்களும் பயணிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்துரை அனைத்து பெண்களுக்கும் நிறைவாயிருக்கவும் அருள் மிக பெற்ற அந்த அன்னையை போல நம் பெண்களும் அருள் மிக பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை எல்லாம் ஆசீர்வாதங்கள், குடும்பத்திற்கு இறைவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்பதை சிறப்பாக நமக்கு சொன்னார். எனவே மீண்டும் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கைதட்டுவதாக திரும்பவும் சொல்றேன். இரண்டாவது நன்றி. இன்றைய மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை திருமயிலை அன்னையின் வணக்க நாளில் இந்த தெய்வீக திருப்பலிக்கு தலைமையேற்று வழிநடத்தி தொடர்ந்து வருகிற அருள் நிகழ்வுகளில் இறை ஆசீரை நமக்கு பெற்றுத்தர வந்திருக்கிற அருட்தந்தை செல்வராஜ் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தை நமது பூத்தமல்லி திரு இருதய குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராக இறையியல் துறையில் தியாலஜி பேராசிரியராக பணி செய்கிறார். தந்தையினுடைய இந்த எதிர்கால குருக்களை உருவாக்கும் பணி, இறைவனுக்கு ஏற்புடைய புனித குருக்களை உருவாக்குகிற அந்த பணியிலே இறைவன் இவரோடு இருந்து இவரை வழிநடத்த அருள் தந்தைக்காக நாம் ஜெபிப்போம், வாழ்த்துகிறோம், நன்றி கூறுகிறோம். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த புனித தொன்போஸ்கோ வட்டம், இந்த வட்டத்தில் இருக்கிற பிரகாச மாதா மற்றும் கருணை மாதா அன்பியங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் இறை மக்களுக்கு நம்முடைய நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், ஜெபங்கள். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 12ஆம் நாள் திருமயிலை அன்னையின் வணக்க நாள். சிறப்பிக்க இருப்பவர்கள் 16வது வட்டம் புனித மார்க்கு வட்டம். இந்த வட்டத்தில் உள்ள இடைவிடா சகாய மாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறை மக்களும். திருப்பலியை தொடர்ந்து அன்னையினுடைய திருத்தேர்பவனியும் அதனை தொடர்ந்து நற்கருணை ஆசி, நற்கருணை ஆராதனை, நற்கருணை ஆசி, அதற்கு பிறகு திரு எண்ணெய் பூசுதல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறும். எல்லோரும் முழுமையாக பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா,
விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கனாரின் மகிழ்வு நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுண்மையை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிடம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரை அனுபவிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராகி ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, நாளுக்காக நடு செலுத்துகிறோம் ஆண்டவன். உதவியான கிருபைக்காக நன்றி. உன் தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆஸ்வதிக்க உமது அன்பிற்காகவும் ஆசிற்காக நடு செலுத்துகிறோம் ஆண்டவன். இந்த நாளிலே எங்கள் அனைவருடைய வணக்க நாளை நாங்கள் எடுக்கிற அற்புதமான தேர்வையும் இந்த தேர்வை உற்சவத்திற்கு எல்லோரையும் ஆஸ்வதித்து இந்த பவனி வழியாக எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களையும் அருள்வரங்களையும் மறுபடியும் ஆற்றலையும் வாழ்வும் கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து அன்னை மரியாவை போல நாங்களும் உமையை பற்றி கொண்டு எல்லா சூழ்நிலையும் உடைய திருவுலகத்தில் நிறைவேற்ற தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்கள் தாய் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த திருத்தேனையும் இந்த கேட்பவரையும் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அன்னை மரியாதை நாம் புகழ்வோம். அவரை தொடர்ந்து மக்கள் அனைவரும் வரிசையாக அவர்களை தொடர்வோம். இறுதியாக அன்னையின் திருத்தேரை நாம் பவனியாக எடுத்து வருவோம். பாடல் குழுவோடு பக்தியோடு இணைந்து மன்றாட்டு மாலைகளை ஜபித்துக் கொண்டு பாடலை பாடிக்கொண்டு பக்தியோடு இந்த தேர் பவனியில் பங்கேற்று உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்து பராமரிக்கின்ற விண்ணக தந்தையாக இறைவா, கருணையோடு எங்களை மீட்க வந்த சுதனாகிய இறைவா, எங்கள் துணையாளரான தூய ஆவியாம் இறைவா, நன்மை தூய்மையும் வல்லமையும் நிறைந்த ஒவ்வொரு இறைவா, இறைவனின் தாயே, இறைவனின் தாயே, எங்கள் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகோவியமாய் வீற்றிருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்னிறமாய் காட்சி தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மங்காத பேருமையாய் மயிலை குடியிருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதி ஊற்றாய் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகான தோற்றமும் உருக்கமான முகமும் கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதரவற்றுள்ளது நம்பிக்கையும் அடைக்கலமும் தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் சமாதானமும் அன்பும் நிலைபெற்று விளங்க காரணமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட காரணமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மயிலை வீற்றிருந்து எல்லா மத மக்களுக்கும் இயேசுவை பகிர்ந்தளிக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை நீக்கி நற்சுகம் அளிக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் விருப்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலக வரங்களை தாங்கி வாரி வழங்கிட தயங்காத புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அருள் செயல்களை எண்ணி தியானிக்கும் கோலத்தில் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் பாடுகளை எங்களுக்கு நினைவூட்டும் விதமாய் உருக்கமான தோற்றம் கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரு கரங்கள் இணைந்தவர்களால் இறைவனோடு எங்களை இணைக்க இடைவிடாது மன்றாடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பின் அணிகலனாய் இருந்து கற்புக்கு கலங்க வராமல் காத்திடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரின் கல்லறை அருகே கனிவோடு காட்சி தரும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித தோமையாரின் கல்லறைக்கும் ஆலயத்திற்கும் பெருமை சேர்க்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் ஜெபத்திற்கு செவிமடுத்த புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாத்தானை வெற்றி கொள்ள புனித சவேரியாருக்கு சக்தியை பெற்றுத் தந்த புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் இறைப்பணி தாகத்திற்கு ஊற்றான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்னை மயிலை மறை மாவட்டத்தின் பாதுகாவலியான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பக்தர்களுக்காக இடைவிடாது இறைவனை மன்றாடும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அண்டி வருவோரை நல்வழி நடத்தும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெள்ளி சூனியம் போன்ற தீய ஆவியின் கட்டுகளில் இருந்து விடுதலை தரும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் எல்லோருக்கும் அன்னையே இறைவனின் தாயே எங்கள் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் அன்னையே எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. அம்மா எங்கள் மயிலை மாதாவே அளவற்ற கருணையும் அன்பும் பரிவும் கொண்டவளே, உமது அன்பை நாங்கள் அறியவும் உமது பரிந்துரையை நாங்கள் உணரவும் உமது திருமகன் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கவும் உதவி புரியும். இதனால் நாங்கள் தீய வழிகளை விட்டு விலகி விண்ணக நலன்களை அபரிமிதமாய் பெற்று மகிழ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைவரும் விழாவாக வருகிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவன், எல்லாம் வல்ல கடவுள் அனைத்தையும் படைத்த அற்புதமான தெய்வம் இந்த மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இன்று நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்க போகிறது. எத்தனையோ விதமான எண்ணங்களோடு, இயக்கங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை மறுபலங்களை கொண்டு வர இருக்கிற உன்னதமான பிரசன்னம். தந்தை மிகவும் அற்புதமாக சொல்வார், மனித மாண்போடு நான் 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட என் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் 1 மணி நேரம் இருப்பது எனக்கு எவ்வளவு மேலானது. அவனுக்கு நிவல இது ஒரு சில நிமிடங்களில ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இணைந்து நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிற அற்புதமான தருணம். பிரியமானவர்களே, அன்று எத்தனையோ மக்கள் இந்த ஆண்டவர் தேடி வந்தார்கள். தேடி வந்த அத்தனை பேருக்கும் வாழ்வு கொடுத்த உன்னதமான தெய்வம், தேடி வந்த அத்தனை பேருக்கும் மருத்துவங்களை கொடுத்த அற்புதமான தெய்வம் இதோ நம்மத்திலே இருக்கிறார். இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே,
இது அற்புதமான தருணத்தில் நாம் கடவுளை தேடி வந்திருக்கிறோம். எல்லாம் வல்லவர், அன்பானவர், ஆற்றல் நிறைந்த அருளை மாற்றிக் கொடுக்கிற உன்னதமான தெய்வம். இது ஆண்டவரை நோக்கி நாம் உருக்கமாக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக அகில உலக பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெண்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம், பெண்களுக்காக நன்றி சொல்ல இருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமான அவருடைய தாயை நமக்கு தாயாக கொடுத்து இதோ உங்கள் தாய் என்று சொல்லி நம்மை ஆஸ்வதிக்கிற அந்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி நம்ம ஏன் முழுமையாக ஒப்புக் கொடுத்த ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதிக்க இருக்கிற அற்புதமான தருணம். யோவான் 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்திலே சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வுதரும் வார்த்தைகள் இவ்விடத்தானே உள்ளன. யாரிடம் போவோம் இறைவா? நீதான் எங்கள் வாழ்வு மூச்சாக இருக்கிறேன். நீரே எங்களுடைய வலிமை, நீரே எங்கள் ஆற்றல், நீரே எங்களுடைய நலம், நீரே எங்களுக்கு சுகம் கொடுப்பவர், நீரே எங்களை வழிநடத்துகிற அற்புதமான தேவன். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 22-23 வாசிப்பது போல, இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு எங்களோடு இருந்து வழிநடத்துகிற உன்னதமான தெய்வமே, எங்களை தொடர்ந்து ஆஸ்வதிப்பா என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். கடந்த ஒரு மாதம் முழுவதுமாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இந்த ஆராதனையில ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்ற அற்புதமான பாடலை பாடி ஆண்டவரை போற்றி துதித்து மகிழ்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிற ஆண்டவரை நாம் போற்றி துதிக்க இருக்கிறோம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், ஆசீர்வாதம், அருள்வரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நன்றி சொல்லுவோம், மகிமைப்படுத்துவோம், மாட்சிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம், துதிப்போம். காரணம் நம் கடவுள் நல்லவர், வல்லவர், தூயவர், பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு அவரை போல என்னாலும் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில மகிழ்வோடு மாற்றோடு வாழ அருள் வேண்டி கேட்போம். எனவே இந்த நேரத்தில் பாடல் குழுவோடு இணைந்து பாடி துதித்து ஆராதித்து மகிழ்வோம். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து உணர்ந்து ஆராதிப்பேன். லேவி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், உங்கள் வானகத்தை தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள். நாம் ஒவ்வொருவருமே தூயவர்களாக பரிசுத்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தூய வாழ்க்கை வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். உணர்ந்தவர்களாக ஆண்டவராகி கடவுள் தூயவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், பரிசுத்தவராக இருக்கிறார். பவுலடியார் பிலிப்பியர் திருமுகம் அதிகாரத்தில் வாசிப்பது போல 11ஆவது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் அத்தனை பேருமே பொழுதாக்கடிட்டு பாடுவார்கள், தூயவர் தூயவர் என்று துதிப்பார்கள். எனவே அற்புதமான தருணத்திலே தூயவராக இருக்கிற ஆண்டவரை நாம் போற்றி துதித்து ஆராதித்து பாடி மகிழ்வோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுப்பேன், தூய ஆவியாளரை கொடுப்பேன். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், வழிநடத்துவார், உங்களை புனிதப்படுத்துவார் சொன்ன அற்புதமான ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிய தேவனாக இருக்கிறார். எபிரேயர் திருமுகம் அதிகாரம் 13 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுளாக இருக்கிறார், நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான கடவுள் தூய ஆவியாளர் நமக்கு அனுப்பி தூய ஆவியுடைய வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் பொழிந்து, என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆவியின் மக்களாக நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ நம்மை அழைக்கிற அற்புதமான ஆண்டவருடைய பிரசனத்தை
போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். பிரியமான பிள்ளைகளே, இஸ்ராயேலை காக்கின்ற தேவன் கண்ணயர்வங்களை விரும்புவதும் இல்லை. திருப்பாடல் 121 வாசிக்கின்றோம். உடைய கால் கல்லின் மீது மோதாதபடி தன்னுடைய வானத்தில் அனுப்பி காப்பேன் என்ற அற்புதமான கடவுள். இதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இது வல்லமையான ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். ஓங்கிய புயத்தாலும் வலிய கரத்தால் நம்மை காக்கிற உன்னதமான தேவன் தொடர்ந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான கடவுள் நம்மை காண்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதற்காக மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து ஆண்டவரை போற்றி துதித்து பாடுவோம். காப்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். மீண்டுமாக ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், சுவை ஆராதிப்பேன். பிரியமான பிள்ளைகளே, அப்படி அமர்வோம். எல்லாம் உள்ள கடவுள் இதோ நம்ம மத்தியில பிரசன்னமாகி நம்மை ஆஸ்வதிக்கிற உன்னதமான தெய்வம். இந்த கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். திருப்பாடல் 27:10 நாம் வாசிக்கின்றோம். உன் தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். திருப்பாடல் 34:10 நாம் வாசிக்கின்றோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரினும் ஆண்களை தேடி வருவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம கடவுளை தேடி வந்திருக்கிறோம். இந்த கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக நிறைவாக கொடுக்கிற உன்னதமான தேவன். இவரை தேடி வந்திருக்கிற அத்தனை பேருமே நிறைவாக சென்றது போல நம்மையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைய முதல் வாசத்தில் நாம் வாசிக்கிறது போல இசையா புத்தகம் அதிகாரம் 58:11 நான் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நமக்கு நிறைவளித்து ஆஸ்வதிப்பார் என்ற அற்புதமான வார்த்தைகளை இந்த கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எனவே பிரியமான பிள்ளைகளை, நாம் கேட்பதற்கு மேலாக நம்மை ஆசீர்வதிக்கிற அற்புதமான தேவன். ஒரே ஒரு புதுமை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் தேவன், என் ஆண்டவர் என் குடும்பத்திற்காக செய்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மையும் கடவுள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமான பிள்ளைகள், கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி என்னுடைய சகோதரிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஏற்கனவே அவர்கள் ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை சந்தித்து இந்த செக்கப் செய்கிற போது 8ஆம் மாதத்தில் ஒரு குறையை அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறார்கள். குழந்தையின் தலையின் பின்பகுதியில் ஒரு பெரிய கட்டி இருக்கிறது. அதை ஆபரேஷன் செய்து எடுத்துவிட்ட பிறகுதான் அந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்று சொல்லிவிடுகிறார்கள். குடும்பத்தில் அத்தனை பேருமே கலங்கி போயிருக்கார்கள். குடும்பத்திற்கு முதல் குழந்தை, என்ன செய்வது தெரியாமல் அந்த குழந்தையுடைய தாயும் தந்தையும் அழுத வண்ணமாக இருந்தபோது நான் அவரை நோக்கி சொன்னதுதான், நறுக்கருடைய ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள், அவர் உன் நிறைவாக ஆஸ்வதிப்பார். மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் இந்த தாயினுடைய பணிக்கூடம் உடைந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைச்சிருக்கிறார்கள். கேளம்பாக்கத்தில் இருக்கிற அந்த செட்டிநாடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிசேரியன் மூலமாக குழந்தை எடுக்கிறார்கள். எடுத்த போது குழந்தைக்கு பின்பு மிகப்பெரிய கட்டி இருக்கிறது. மருத்துவர்கள் எல்லாம் சொன்னது, இந்த கட்டி குழந்தையின் மூளைக்கு செல்கிற நரம்போடு தொடர்பு இருக்கிறது, அது தொட்டு கொண்டிருக்கிற. எனவே ஆபரேஷன் செய்கிற போது குழந்தைக்கு என்ன வேணாலும் மாறலாம். இது இந்த குழந்தை மற்ற குழந்தையோடு இருக்காது. இந்த குழந்தை ஒருவரை சுய நினைவு இழக்கலாம், நல்ல முறையில் வளர முடியாமல் இருக்கலாம், ஒரு
மாற்றுத்திறனாளியாக ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அந்த குடும்பத்தினுடைய அவருடைய தாய் அந்த இடத்திலும் இவற்றெல்லாம் சொல்லுகிறது அவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நம் ஆண்டவரிடத்தில் குறுக்கமாக ஜெபிக்கிறேன். என் தேவன் நான் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பெரியவர் என்று சொல். ஏறக்குறைய மார்ச் மாதம் 9ஆம் தேதி குழந்தை பிறக்கிறது. குழந்தை ஒரு மாதமாக ஒரு பக்கமாக தான் படுத்து கொண்டிருக்கும். அதான் நாம் வழக்கமாக படுப்பது போல படுக்க முடியாது. இரண்டாம் மிகப்பெரிய கட்டி தலைப்புறமாக பிறகு எனக்கு தெரிந்த மருத்துவர்கள் வழியாக எக்மோர் சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் சென்றோம். ஈஸ்டர் முடிந்து ஏப்ரல் மாதம் 1 தேதி செல்கிறோம். மருத்துவர் குழந்தையை பரிசோதித்து பார்த்து இந்த குழந்தைக்கு கட்டி மூளைக்கு போகிற நரம்போடு தொடர்பில் இருக்கிறது, மிக விரைவாக அழைத்து வந்திருக்கலாம், ஏன் தாமதமாக கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிற போது நாங்கள் என்ன செய்வது தெரியாமல் இருந்தோம். ஆனால் மருத்துவர் எங்கள் குழந்தையை அனுமதியுங்கள், நாம் நாளை ஆபரேஷன் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் எல்லோருமே பக்தியோடு ஜெபித்து ஆண்டவரிடத்தில் அந்த குழந்தையை ஜெபித்தோம். இந்த மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு அடுத்த நாள் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை ஆபரேஷன் நடைபெறதான் நேரத்தை கொடுக்கிறார். நானும் சென்றிருந்தேன். சென்று இந்த மருத்துவமனைக்கு குழந்தை செல்வதற்கு முன்பாக ஜெபமாலை எடுத்து குழந்தை நெற்றியிலே வைத்து ஜெபித்து அந்த குழந்தை அனுப்ப பச்சினும் குழந்தை பிறந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. இப்படிப்பட்ட பல்வேறு கஷ்டங்கள் மத்தியில கடவுளுடைய பேரிரக்கம் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க என்ற நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. மருத்துவர்கள் செல்கிறார்கள், ஆபரேஷன் மேற்கொள்கிறார்கள். ஆபரேஷன் முடிகிறது. குழந்தையை மருத்துவர் சுமந்து வந்து தாயிடம் கொடுத்து இந்த கட்டி வெறும் சதை மட்டும்தான், இதற்கும் நரம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் நீங்கள் ஒருபோதும் கைவிடாத தேவன், ஏராளமான ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற அற்புதமான தேவன். நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்புகிறவருக்கு எல்லாம் நடக்கும். 12 ஆண்டுகளாக ரத்தப்போக்கில் அவிழ்த்த பெண்மணி இந்த ஆண்டுடைய ஆடை விளிம்பை தொட்டாலே போதும் என்று தொடுகிறார், சுகம் பெறுகிறார். இன்னைக்கு நம்மையும் கடவுள் தொட்டு ஆசீர்வதிக்கிற அற்புதமான தெய்வம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினால் பிழைப்பான வார்த்தை கேட்ப பிரியமான பிள்ளைகளை, இந்த கடவுள் நம்மை தேடி வந்து தொட்டு ஆசீர்வதிக்கிற அற்புதமான திறன். இந்த நேரத்தில் இந்த நாளில நாம் அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்றோம். இந்த கடவுள் அத்தனை பெண்களை நிறைவாக ஆஸ்வதிக்க சிறப்பாக ஜெபிப்போம். பெண்கள் அத்தனை பேரும் உணர்ந்தால் படியிடுவோம். பெண்கள் மட்டும் முடிந்தவர்கள் உணர்ந்தால் படியுங்க. எப்பொழுது பாடல் குழுவினர் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் அற்புதமான பாடல் வரிகளை பாட ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். இருக்கிற தந்தையர்கள் மற்ற அத்தனை பேருமே அமைதியாக ஜெபிப்போம். இந்த பெண்கள் எத்தனை பேருமே கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக எல்லாரும் வாழ்ந்திட கடவுளுடைய பிரசன்னத்தை எல்லாருக்கும் கொடுக்க அற்புதமான பிள்ளைகளாக வாழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என்னுடைய தாய்க்காக நன்றி, என்னுடைய தங்கைக்காக நன்றி, என்னுடைய அக்காவுக்காக நன்றி, என்னுடைய உறவுகளுக்காக நன்றி, எல்லாருக்காகவும் நன்றி. ஆண்டவரே நான் படிப்பதற்கு உதவி செய்த என்னுடைய ஆசிரியர்களுக்காக நன்றி. எல்லா பெண்களுமே என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே அத்தனைக்கும் நன்றி சொல்லுவோம். இந்த கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுள். இந்த ஆண்டவர் இருக்கிற அத்தனை பெண்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் வழியாக பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாக நிறைவாக ஆஸ்வதிக்க அவர்களுக்காக உருக்கமாக இணைந்து இன்னும் சிறப்பாக திருமணமாகி குழந்தை பாக்கியங்களுக்காக ஜெபிப்போம். இந்த தாய் மகிமையின் தாய், மங்களகரமான வார்த்தைகளை சொல்லுகிற அற்புதமான தாய். கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னபோது மகிழ்ந்து அந்த மகிழ்வை எலிசபெத்தமான பகிர்ந்து கொண்ட அற்புதமான தாய். இது உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்வின் செய்தி அன்னை கண்டிப்பாக சொல்ல போகிறார். நேற்று ஆரம்பாக்கத்துக்கு திருப்பணி சென்ற போது பல்வேறு விதமான பெண்கள் இடத்தில் வந்து தந்தைகளுக்காக ஜெபிக்க என்று சொன்ன போது, குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன போது நான் சொன்னேன், அடுத்த வருடம் திருவிழா மீண்டு வருகிற போது உங்கள் கரங்களில் அன்னை மரியாதை அற்புதமான குழந்தை கொடுப்பார்கள் சொல்லியிருக்கேன். பிரியமான பிள்ளைகள், அப்படியாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக அத்தனை பெண்களுக்காக பக்தியோடு இணைந்து ஆண்டுடைய அருள் வேண்டி ஜெபித்து பாடி மகிழ்வோம். Amen.
ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதித்த ஆண்டவர் நன்றி சொல்லி பிரியமானவர் நம்மையே முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். நம் குடும்பங்களுக்கு கூட ஜெபிக்கிற அற்புதமான தருணம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லாம் வல்லவரே பரிசுத்தரே தூயவரே எத்தனை விதமான எண்ணங்களோடு குடும்பங்களுக்கு வந்திருக்கிறோம் அப்பா இதானவர்களை தொட்டு ஆஸ்வதிக்கு தேவையில்லாம நிறைவேற்றி நாங்கள் மகிழ்வோடும் ஆற்றலோடும் சமாதானத்திலும் வாழங்களுக்கு கிருபை செய்யுங்கள் சொல்லி உருக்கமாக ஜெபிப்போம். பிரியமான பிள்ளைகள் குடும்பங்களுக்கு ஒப்புக்கொடுப்போம். குடும்பத்திலே அமைதி சமாதானம் நிலவ வேண்டும். ஒரு மற்றவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழக்கூடிய நல்ல மனதை இறைவன் தாமே கொடுக்க பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக அரசாங்க பொதுத்தேர்வு எழுதி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இறைவன் தாமே நிறைவாக ஆஸ்வதித்து அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவும் ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கும் என்றாலும் இன்னும் சிறப்பாக நம்முடைய பங்கிற்காக ஜெபிப்போம். பங்கில் இருக்கிற அத்தனை அருள் தந்தையர்களையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதி அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளில் இறைவன் தாமே துணையாக வேண்டும் என்றாலும் இன்னும் சிறப்பாக நம்முடைய பங்கில் இருக்கிற உடல் சுகம் இல்லாமலுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே நீரை நலமளிக்கிற தேவன் விடுதலை பயனூல் 15ஆம் அதிகாரம் 26ஆவது வாசல் போல நானே நலமளிக்கிற ஆண்டவர். நாம் எதிர்பார்க்கிற நலம் சுகம் ஆற்றல் வலிமை வல்லமை எல்லாவற்றையும் கொடுக்கிறது இந்த நற்கருணை ஆண்டவர் மட்டும்தான். விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் உச்சந்தலை முதல் உள்ளங்காலுடைய ஏராளமான வேதனைகள் வழிகள் அப்பா எங்களை தொட்டு ஆஸ்வதிங்க என்று சொல்லி ஜெபிப்போம். கை கால் வழியாக இருக்கலாம், மூட்டு வழியாக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், வயிற்று வழியாக இருக்கலாம், இதய பிரச்சனைகளாக சுகராக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், ரத்த பிரச்சனைகளாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். பச்சிலையோ மருந்துகளோ சுகம் கொடுக்காததை இறை வார்த்தை தேவன் சுகம் கொடுப்பார். அற்புதமான வார்த்தையை கேட்ப ஆண்டு நோக்கி ஜெபிப்போம். அப்பா எங்களுக்கு சுகத்தை தாருங்க. நீங்க தொட்டால் போதும் ஆண்டவர் நாங்கள் ஊழியன் குணமடைவார். நீ சொன்னால் போதும் ஆண்டவர் ஊழியன் குணமடைவார் என்று வார்த்தையில் கேட்ப ஆண்டவரே எங்களை தொட்டு சுகப்படுத்துங்க. உடைய வார்த்தை சொல்லுங்கப்பா என் ஊழியன் குணமடைய ஆற்றலை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தாருங்க சொல்லி ஜெபிப்போம். இந்த வல்லமையான பிரசனத்துல ஆண்டவர் நம்ம நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும். ஆண்டவரே இருக்கிற எல்லாரையும் தொட்டு ஆஸ்வதிங்கப்பா. நாங்கள் சுகம் பெற்று நலம் பெற்று வாழ எங்களுக்கு அருள் தாருங்கப்பா என்று சொல்லி ஜெபிப்போம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தவாகு என்று சொல்லி சுகமாக்கி சித்தமுண்டு சுத்தவாகு என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. மாண்பிற்கு இந்த பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்க நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தான். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியார் ஒன்று என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை ஆசீர்வாதத்தை